ஸ்கிரீன் விளங்குதாப்ல? ஓகே, எல்லாரும் அவங்களோட இண்டெக்ஸ் நம்பர் போட்டுக்கோங்க. சரி, ஓகே. எங்கிட்ட பிள்ளைகளுக்கு ஸ்கிரீன் விளங்குதானே? ஓகே, சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, ஐந்தாவது கேள்வி. அஞ்சாவது கேள்வி. ஓகே. ஏ தொடக்கம் ஜே வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் எழுதப்பட்ட சர்வசமமான அட்டைகள் ஒரு பெட்டியில் உள்ளது. அதிலிருந்து ஒரு அட்டையை எடுக்கும் போது, அப்ப இப்படி கேக்குறான்னு சொன்னா இது எந்த கேள்விக்குள்ள வரும்? எத்தனையாம் யூனிட் சொல்லுங்க பாப்போம். எங்க ஹனா வந்து இல்லையா? அப்பாசா ஓ சார், தொடைகள் 22வது யூனிட். அப்படியா? ஷுவரா? சார் அப்படி அடிமா போறீங்க. டேய், ஒரு பெட்டிக்குள்ள கையை போட்டு எடுக்கிறது அப்படின்னு சொன்னா தொடைகளுக்குள்ளே வரும். நிகழ்தகவு நிகழ்தகவு. நிகழ்தகவு எத்தனையாம் யூனிட்? 24. 24. சரி, இப்ப கவனிங்கடா. ஏ தொடக்கம் ஜே வரையான, முதலாவது ஏ தொடக்கம் ஜே வரையான இலக்கங்கள் ஆங்கில எழுத்துக்கள் எழுதும்பா. ஏ பி சி டி இ எஃப், அப்புறம் ஜி ஹெச் ஐ ஜே. ஐ ஐ ஜே. ஓகேவா? சரியாச்சு, எழுதியாச்சு. சரியாடா? கவனி. ஏ தொடக்கம் ஜே வரையான ஆங்கில எழுத்துக்கள் எழுதப்பட்ட சர்வசமமான அட்டைகள் ஒரு பெட்டியில் உள்ளது. அதிலிருந்து ஒரு அட்டையை எடுக்கும் போது மாதிரி வெளியை ஒரு தொடையாக எழுதுக. சரி, முதலாவது கேள்வியை வாசிட்டோம். கவனியம்ல முதலாவது என்ன சொல்றான்னு சொன்னா, ஏ தொடக்கம் ஜே வரையான ஆங்கில எழுத்துக்கள் சர்வசமமான அட்டைகள் ஒரு பெட்டிக்குள்ள இருக்காங்க. சரியா? ஒரு பெட்டி ஒன்றுக்குள்ள இந்த ஏ பி சி டி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்ட அட்டைகள். அட்டை எப்படி இருக்கும்? சும்மா இப்படி இருக்குமே. உதாரணமா இப்படி இருக்கு. சரியா? இப்படி ஒரு அட்டை. ஓகே, இன்னொரு அட்டை. ஓகே, அதே மாதிரி இன்னொரு அட்டை. ஓகே, இப்படி சர்வசமமான அட்டைகள் அதுல எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. எக்ஸாம்பிள், இது ஏ, இது பி, இது சின்னு சொல்லி ஒரு பட்டி ஒன்றுக்குள்ள இருக்கிறான். ஒரு பட்டி ஒன்றுக்குள்ள இருக்கிறான். எது வரைக்கும்? ஏ தொடக்கம் ஜே வரையா. முதலாவது அவன் கேள்வி கேட்கிறான், இதுக்கான மாதிரி வெளியை எழுதுக. மாதிரி வெளின்னா என்ன பிள்ளை சொல்லுங்கடா? நிகழ்த்தாவ பெறட்டை. மாதிரி வெளின்னா என்ன? நான் சொல்லி சொல்லி மாதிரி வெளி யாதேனும் ஒரு பரிசோதனையில் பெறக்கூடிய எல்லா பெயர்களையும் கொண்ட தொடை மாதிரி வெளியிடப்படும். வெரி குட். யாதாயினும் ஒரு பரிசோதனையின் போது, ஒரு சம்பவத்திலேயோ ஒரு நிகழ்வின் போது அந்த தொடையில இருக்கிற எல்லா பேர்களும் என்ன பரிசோதனையாக இருக்கலாம். சரியா? இப்ப இது ஒரு பெட்டி ஒன்று இருக்குடா. இந்த பெட்டிக்குள்ள இந்த ஏ பி சி டி அப்படின்னா அட்டைகள் போட்டிருக்கு. இப்ப இதுக்குள்ள கண்ணை பொத்திட்டு எடுக்கிற, இதுதான் பரிசோதனை. கண்ணை பொத்திட்டு எடுக்கிற, கண்ணை கட்டிட்டு எடுக்கிற. நீங்க சின்ன வயசுல இல்லாட்டி எங்க சரி பாத்திருப்பீங்க நிகழ்ச்சி, கண்ணை கட்டிட்டு போயிட்டு யானை வீடு வச்சிருப்பான், கண் வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். அவன் கண் வைக்கிறதும் வைக்காம போறதும் ரெண்டாவது விஷயம். ஆனா கண்ணை கட்டிட்டு போயிடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு கொண்டு தான் இருக்கு. இந்த நிகழ்வுல இருக்கிற அவ்வளவு பேர்கள் சொன்னா இது ஒரு பேரு, இது ஒரு பேரு. இப்படி இருக்கு. எவ்வளவு பேர் இருக்கு பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒட்டு மொத்தமா 10 பேர்கள் காணப்படும். இந்த 10 பேரையும் மாதிரி வெளியில நீங்க எப்படி குறிப்பீங்கன்னு சொன்னாப்ல, எஸ் சமன். எஸ் சமன். இப்ப குறிய போறீங்க. அந்த 10 பேரையும் குறிய போறீங்க. சரியா? பேர்கள். ஓகே. A B C D E F G H I J. இதுதான்
அந்த மாதிரி வெளியாக காணப்படும். அப்ப மாதிரி வெளியில் குறிக்கிறது எப்படி குறிப்பீங்க? எப்படி குறிப்பீங்க? முதலாவது கேள்வி. இது ஓகேவா? இது ஓகேவா பிள்ளைகள்? சரியாடா? ஓகே. அடுத்த கேள்விக்குள்ள போவாங்க. அடுத்த கேள்விக்குள்ள போம். அடுத்த கேள்விக்குள்ள போவோம். x சமன் a யாம் y சமன் a b c d எனின் x ஒன்றிப்பு y x ஒன்றிப்பு y யாது x இடைவெட்டு y யாது x டேஷ் யாது x டேஷ் யாது அப்படின்னு கேக்குறோம். சரியா? இதை நாங்க என்னத்துல குறிக்க போறோம்? இது எப்படி வரும்? இது எதுக்குள்ள வர சான்ஸ் இருக்கு? இப்போ இதை சொல்லுங்க. அப்போ ரெண்டாவது பகுதி எதுக்குள்ள வர சான்ஸ் இருக்குடா? வெரி குட். தொடை. என்னடா தொடைகள் நாம படிச்சிட்டோமா? ஓ சார் படிச்சேன். படிச்சிட்டோம். என்னடா படிச்சிட்டோம். காணும். ஓகே. இதை நான் x ன்னு எடுக்கிறேன். இவரை நான் y ன்னு எடுக்கிறேன். y ன்னு எடுப்போம். சரியா? இப்போ x ல யார் யார் இருக்காங்கன்னு குறிப்போமா? x ல யார் யார் இருக்காங்கடா? x ல வந்துகிட்டு a யும் e யும் என்ன? a யும் e யும். y ல யார் யார் இருக்காங்க? a b c d. வெரி குட். a b c d. சரியா? ஓகே. இப்ப ரெண்டு பேரும் குறிப்போமா? இப்ப கவனிங்க பிள்ளர். அஸ்னா அஃபாசா மணால எல்லாம் ஐக்கிறீங்களா? ஓ சார். எங்க கதிஜா வந்திருக்கா? நான் எல்லாரும் லெஃப்ட் ஆகல. சரியா? லாஸ்டா தான் நான் பேர் மார்க் பண்ணுவேன். யார் யார் வந்திக்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து 3 கிளாஸ் வராதாக்களும் நான் கேன்சல் பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாம் எடுத்தா வச்சிருக்கேன். பேர் லிஸ்ட்ல இருந்து மார்க் பண்றது வரைக்கும் எடுத்தா வச்சிருக்கிறேன். தொடர்ந்து 3 கிளாஸ் வரலான்னு சொன்னா நான் லெஃப்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க தேவையில்லை நமக்கு. இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், எக்ஸ்ன்னு ஒரு தொடை ஒன்று இருக்குது, வைன்னு தொடை இருக்குது. இந்த எக்ஸுக்கும் வைக்கும் பொதுவான ஆட்கள் யாரு பாரு? இங்கேயும் வந்திருக்கிறோம், இங்கேயும் வந்தாலும் யார் வந்திருக்கிறது? பொதுவா ஏ வந்திருக்கான். வேற யார் வந்திருக்கிறான்? இல்ல. அப்ப பொது அப்படியான ஆள் அப்படின்னு சொன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுன்னு சொன்னா அந்த எக்ஸ் வட்டத்துக்குள்ளேயும் வரணும், y வட்டத்துக்குள்ளேயும் வரணும். என்ன? எக்ஸ் வட்டத்துக்குள்ளேயும் வரணும், y வட்டத்துக்குள்ள ரெண்டுக்குள்ளேயும் வரது யாரெல்லாம்? இவங்க. இப்ப அடுத்த விஷயம் வரும். எக்ஸ் எக்ஸுக்குள்ள வேற யார் வந்திருக்காங்க? இ வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க? இ. அப்ப ஏ ஒருத்தர் வந்துட்டாரு. இங்கால இ. சரி. திருப்பி y வட்டத்துக்குள்ள இந்த y வட்டத்துக்குள்ள ஏ வந்து மிச்சம் இருக்கிற யாரு? b யும் d. இப்ப பிள்ளைகள் அடுத்த விஷயம் வாங்க. அடுத்த விஷயம் வாங்கடா. இப்ப இங்க ஒட்டுமொத்தமாக கழிக்கிறான். இந்த ஒட்டுமொத்தத்துல a வந்துட்டு, சரியா? b வந்துட்டு, c வந்துட்டு, d வந்துட்டு, e யும் வந்துட்டு, f g h i j வந்திருக்கா இவங்களுக்குள்ள? இல்ல. அப்ப அவங்களுக்குள்ள வரலாட்டி அவங்க எல்லாரும் எதுக்குள்ள இருப்பாங்க? அந்த தொடைக்குள்ள இருப்பாங்க. என்னடா வெளியால இருப்பாங்க. இவங்க தவிர்த்து வெளியாக்கள் இருப்பாங்க. யார் யாரு? f இருப்பாங்க, g h i j. அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்ப முதலாவது கேள்விக்குள்ள போமா? வாங்கடா கேள்விக்குள்ள போவோம். சரி, முதலாவது கேள்வி என்ன கேட்கிறான்? ஃபர்ஸ்ட் கேள்வி என்னடா கேட்கிறான்? கவனிச்சுக்கோ. x ஒன்றிப்பு y யாது அப்படின்னு கேட்கிறான். x ஒன்றிப்பு y அப்படின்னு சொன்னாடா கவனிச்சுக்கோங்கடா. இப்போ x ல இருக்கிறார், நல்லா கவனிச்சு ஷார்ட் கட். x ல இருக்கிற ஆள் யாரு எங்களுக்கு தெரியும்? a யும் e. என்ன? a யும் e. y ல இருக்கிற ஆள் யாரா? சொல்லுங்க பாப்போம். y ல இருக்கிற ஆள் யாரு? a b c d. ஒன்றிப்பு அப்படின்னு சொன்னா u அப்படின்னு சொன்னா எல்லாம். இத ஷார்ட்கட் என்னன்னா யூண்ட யாரு? வாய்ஸ். வெரி குட். வாய்ஸ் யாரு? எங்கட பாப்பா எல்லாரும் தேவை. பட் எனக்கு நீங்க மட்டும் ஒன்றிப்பு. எங்க பாப்பாக்கு எல்லாரும் தேவை, எனக்கு நான் மட்டும் தான் தேவை. சோ எல்லாம் எடுக்கும் போது பாருங்க, இங்கேயுமே இருக்குது, இங்கேயுமே இருக்குது. சோ இந்த ரெண்டு ஏக்கு பதிலா ஒரு ஏ ஒன்று எடுக்கிறது.
இங்க ஈ இருக்கு, இங்க ஈ இருக்கா? இல்ல. அப்போ ஒரு ஈ எடுக்கும். இல்ல. பி இருக்கு, இங்க பி இருக்கா? இல்ல, பரவாயில்ல, பி ஒன்று எடுக்கும். சி இருக்கு, இங்க சி இருக்கா? இல்ல, ஒரே ஒரு சி தான். டி இருக்கு, இங்க டி இருக்கா? இல்ல, ஒரே ஒரு டி தான். ஆக மொத்தத்தில் எல்லாம் இவரு ரெண்டு கணக்கா வந்திருக்காரு. சோ ரெண்டு பேருக்கு பதிலா ஒன்று எடுக்க அவ்வளவு. இ இங்கல இ இல்ல, சோ ஒரு இ. பி சி டி எல்லாம் எல்லாம். அப்போ எக்ஸ் ஒன்றிப்பு வயது பெருமானம் என்ன? இதுவாக காணப்படும். இதுவாக காணப்படும். கிளியரோ? இல்லைஞ்சா? ஓ சார். அடுத்த கேள்வி போங்க. அடுத்த கேள்வி கேட்கிறான். எக்ஸ் இடைவெட்டுவர். ரெண்டாவது இங்க எழுதுவோமே. ரெண்டாவது எக்ஸ் இடைவெட்டுவை. ஓகே. எக்ஸ் இடைவெட்டுவை. முதலாவது எக்ஸ் டாக்கல பாப்போமாங்க. ஓகே, கவனிங்க. எக்ஸ் டாக்கல் யாரு? எக்ஸ் டாக்கல் யாரு? ஏயும் பியும். y டாக்கல் ஏ பி சி. இப்போ n அப்படின்னு சொன்ன யாரு? நௌஃபான். n சொன்ன யாரு? நௌஃபான். நௌஃபானுக்கு யாரு தேவை? அவருக்கு மட்டும் தான் தேவை. போது. நௌஃபானுக்கு யாரு மட்டும் தேவை? மட்டும்தான். அவர் மட்டும் தான் தேவை. போதும். நான் மட்டும் தான் தேவை. இவங்க ரெண்டு பேர்லயும் பொதுவா இருக்கிறார் யாரு? ஏ. ஏ மட்டும் தான். வேற யாரும் இருக்காங்களா? இல்ல. இல்ல. அப்போ x இடைவெட்டு y சமன் இதான் இரண்டாவதுக்கான ஆன்சர். இது முதலாவதுக்கான ஆன்சர். ஓ, எக்ஸ் ஒன்றிப்பு வயல வந்து ஓர்டருக்கு இத கொடுக்க தேவையில்லையா? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல நீ எப்படி கொடுத்தாலும் அதுக்குள்ள ஆள் வந்தா சரிதானே. நான் இதை உனக்கு அப்படியே ஆர்டர் எடுக்காம ஃபுல்லா அப்படி இங்கால இருக்கிறத எடுத்துட்டு அப்படி இங்கால போட்டேன். அவ்வளவுதான். கடைசியா நீங்க இங்காலையும் போடலாம். ஏ பி சி டி இ அப்படி போடவும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஓகே சார். எதுல இருந்தாலும் ஓகே, பிரச்சனை ஒண்ணு இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்குமோ அது இப்படி போடும். சரியா? இது ஓகே தானே? இது ஓகே தானே? ஓகே சார். மூணாவது கேள்விக்குள்ள போமா. மூணாவது கேள்விக்குள்ள போமா. சரியாடா? மூணாவது கேள்வி என்ன பாப்பாங்க? எக்ஸ் நிரப்பியாது. எக்ஸின் நிரப்பியாது கேக்குறான். ஓகே. எக்ஸின் நிரப்பில யாரா? எக்ஸ் தவிர்ந்த மட்டும். எக்ஸ் தவிர்ந்த ஆக்கள். எக்ஸ் யாரு? ஏயும் பியும். எக்ஸ் தவிர்ந்த ஆக்கள் யாரு? பி சி பி சி டி. ஜே ஐ. அப்ப இவங்க வேற. அவங்களும் வருவாங்க. எக்ஸ் நிரப்பினா என்ன பிள்ளை? எக்ஸ் தவிர்ந்த அனைத்தும். எக்ஸ் தவிர்ந்த அனைத்தும் தான் எக்ஸ் நிரப்பி. என்னோட பிள்ளைகள் இதுல ஒரு பிள்ளை விடுவாங்க, என்ன தெரியுமா? யோசிச்சு பாருங்க. அவன் இதுல நேரம் கேள்வி பாருங்க பாரு, இப்படி பாரு பாரு, நான் சொல்லி தாரேன். இப்படி பிள்ளை விழ சான்ஸ் இருக்கு. நீ யோசிச்சு பாரு. இவன் என்ன சொல்றான்? மாதிரி விளையத்தோட ஆடுது. பி பார்ட்ல சொல்றான் எக்ஸ் சமன் ஏ ஒய் சமன் ஏ பி சி டி எனின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் நான் சொல்லிக்கிறானா? இங்க எம் ஜே எச் ஐ ஜே அது பத்தின விஷயம் இங்க சொல்லி இருக்கிறானா? இல்ல இல்ல, என்ன சொல்லி இல்ல தானே. ஆனால் நாங்க எடுக்கணும். ஏ இங்க இருந்து போகுது. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும் போது இட தொடர்ச்சி தான் பிள்ளைங்க இருக்கிற கேள்வி எல்லாமே. விளைஞ்சா எங்க இருந்தா ஸ்டார்ட் பண்றான், ஏ தொடக்கம் ஜே வரையிலான அப்படின்னு போதோ அதை அடிப்படையா வச்சுதான் அந்த கேள்வி எல்லாம் வருது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எடுத்திருப்பீங்களா? சில டைம் எடுத்திருக்க மாட்டீங்க. இந்த விஷயம் எடுக்கலாட்டி அவன் எக்ஸ் நிரப்பி இருக்கும் போது வெறுமனே இவர் 3 பேரையும் கொடுத்துட்டு விட்டுருவீங்க. வெறுமனே இவர் 3 பேரையும் கொடுத்துட்டு விட்டா அது சரி ஆன்சர்? சரியா? இல்ல இல்ல சார். பச்சை பிழையான வரிகள். அப்ப எக்ஸ் நிரப்பி என்ன? நிரப்பி மீன்ஸ் அந்த தொடை தவிர்ந்து, அந்த வட்டம் தவிர்ந்துதான் எக்ஸ் நிரப்பிது. எக்ஸ் வட்டம் இது தவிர்த்து செல்லும் போது இவரு 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 எல்லாம் வரும். சரியா? நாங்க ஆர்டர் எழுதுவோமா? பி சி டி கமா அப்புறம் எஃப் ஜி ஹெச் ஐ ஜே.
இதுதான் எக்ஸ் நிரப்பியாக காணப்படும். சரி, இது ஓகேவா பிள்ளை? இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்கடா. இல்ல சார். என்ன டவுட்? தானே, வெரி குட். அடுத்தது போவோம். பிள்ளை நான் போட்ட ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்த கேள்வி, எடுக்கப்படும் எழுத்து சி பாட்ல எடுக்கப்படும் எழுத்து ஆங்கில உயிரெழுத்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு யானது? என்னையா, எடுக்கப்படும் எழுத்து ஆங்கில எழுத்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? ஓகே, இப்ப இந்த ஒட்டுமொத்த ஆட்கள்ல ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஏ இ ஐ ஓ யூ தான் சி பாட்ல முதலாவது. சி பாட்ல முதல்ல பாரு, ஆங்கில உயிரெழுத்துக்கள் யாரு? ஏ இ ஐ ஓ யூ. இவங்க தான் ஆங்கில எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களாக காணப்படுவாங்க. யார் யாரா? ஏ இ ஐ ஓ யூ. இங்க ஆங்கில உயிரெழுத்தாக யார் இருக்காங்க? ஏ இருக்காங்க, இ இருக்காங்க, ஐ இருக்காங்க. ஓ யூ இருக்குதா? இல்ல இல்ல. அப்ப யோசிச்சு பாரு, ஈயும் ஈயும் ஐயும் மட்டும்தான் இருக்காங்க. சரியா? அப்ப நிகழ்தகவு அவன் கேட்கிறான்னு சொன்னா, சரியா, நிகழ்தகவு அவன் கேட்கிறான்னு சொன்னா, அப்ப நிகழ்தகவுக்கான சமன்பாடு ஒன்று சொல்லி தந்திருக்கேன் என்னோட பிள்ளைகளுக்கு. சமன்பாடு ஒன்று சொல்லி தந்திருக்கிறேனா? சமன்பாடு சொல்லி தந்திருக்கிறேனா? அந்த சமன்பாடை நம்ம பிறகு பார்ப்போம். சரியா? ஆங்கில உயிரெழுத்துக்கான ஒரு குறியீட்டு வச்சுக்கோ. நாம என்னது எக்ஸாம்பிள் PA வச்சுக்கோங்களேன். PA சமன் NA இன் கீழ் NS. இது ஓகே தானே? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அறிமுறை நிகழ்தகவு, அறிமுறை நிகழ்தகவு படிச்சு வந்திருக்கேன் தானே உங்களுக்கு? என்னடா? நிகழ்ச்சிப்படையின் மூலகங்கள் எண்ணிக்கையின் கீழ் மாதிரி வெளியுள்ள மூலகங்களின் எண்ணிக்கை. வெரி குட், அவ்வளவுதான். சரி, இது வந்து என்ன? ஆங்கில உயிரெழுத்துக்கள். இதுதான் ஆங்கில உயிரெழுத்துக்கான தொடை. அப்படியே வச்சுக்கோ. NA சொன்னா ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஒட்டுமொத்தம் எத்தனை இருக்கிறாங்க? 3 இருக்கிறாங்கடா. வெரி குட்டா, 3 இருக்காங்க. என்ன NS னா என்னடா? சொல்லுங்க போல. மாதிரி வெளி. டோட்டல் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. எத்தனை? 10. அப்போ ஆங்கில உயிரெழுத்துக்கள் எடுப்பதற்கான நிகழ்தகவு எத்தனைடா? 10. ஓகே, ஒரு நிமிஷம். சரி பிள்ளை, இப்போ ஓகே தானே? இது கிளியரோ? ஓகே சார். அடுத்த கேள்விக்குள்ள போமா. எடுக்கப்படும் எழுத்தானது, சரியா, எடுக்கப்படும் எழுத்தானது எக்ஸ் இடைவெட்டு வையின் ஒரு மூலமாக இருப்பதற்கான நிகழ்தகவு யாது? யாராம் பிள்ளைகள்? எக்ஸ் எக்ஸ் இடைவெட்டு வை. எக்ஸ் இடைவெட்டு வை யாரு? கண்டுபிடிச்சிருக்கீங்க. எக்ஸ் இடைவெட்டு யாரு? ஏ. ஏ மட்டும் வரணும் அப்படின்னு சொன்னா, ஏ மட்டும் வரணும் அப்படி, சரியா? அதாவது இந்த நிகழ்வு வரக்கூடிய மாதிரி ஒரு ஆளாக இருக்கணும்னு சொன்னா, அப்ப அவருக்கு சமன்பாடு என்ன போட போறோம்? பி எக்ஸ் இடைவெட்டு y. எக்ஸ் இடைவெட்டு y சமன் n எக்ஸ் இடைவெட்டு y. அதாவது அதுல இருக்கிற எத்தனை மூலகங்கள் அப்படின்றதும் ns. அடுத்தது எத்தனை? ns. ஒட்டுமொத்த மாதிரி வெளி, ஒட்டுமொத்த மாதிரி வெளி. ஆகவே யோசிச்சு பாரு, n x இடைவெட்டு y பெருமானம் எத்தனை இருக்குது? a மட்டும் இருக்குது. அப்ப எத்தனை இருக்குங்க? 1. வெரி குட். ஒட்டுமொத்த எத்தனை? 10. 10. வெரி குட். ஆகவே x இடைவெட்டு y எடுப்பதற்கான நிகழ்தகவு என்னடா? 10 ல் 1. 10 ல் 1. அவ்வளவுதான் விஷயம். 10 ல் 1. இது கிளியரோ? ஓ, சரியா? ஓ, அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கோங்க பாப்போம், நானும் குரூப்ல போட்டுறேன். ஒழுங்குகளும் அமைப்புகளும் என்ற பாடத்துல அது யூனிட் 14. சரி, வாங்க செய்வோம். ஓகே, சரி. முதலாவது வாசிப்போம், தரவுகளை எடுக்க. முதலாவது என்ன செய்ய போறோம்? வாசிச்சு தரவுகளை எடுக்க போறோம். ஓகே,
ஏபி சமன் 7 சென்டிமீட்டர். ஏபி சமன் 7 சென்டிமீட்டர் ஆக உள்ள ஒரு நேர்கோட்டு துண்டம் ஒன்றை வரைக. ஓகே, அப்ப ஏபி வந்துகிட்டு 7 சென்டிமீட்டர். இப்படிதான் பரவலுக்கு. இரண்டாவது விஷயம், ஏபிசி கோணம் 60 பாகையா. ஏபிசி கோணம் 60 பாகை. பிசி சமன் 5 சென்டிமீட்டர். பிசி சமன் 5 சென்டிமீட்டர் ஆகுமாறு முக்கோணி ஏபிசியினை பூர்த்தி செய்க. இவரு முக்கோணி ஏபிசிய பூர்த்தி செய்யட்டுமா? ஓகே, முதல்ல இதை மட்டும் செஞ்சுட்டு வருவாங்களே. ஓகேடா, கவனிங்களா? ஓகே, கவனிங்கள. முதலாவது சொல்றான் ஏபி சமன் 7 சென்டிமீட்டர் ஆன ஒரு கிடை கொண்டு வரையும். வாங்களே வரைவோம். ஏபி சமன் எத்தனையா? 7 சென்டிமீட்டரா? ஓகே, இப்படி ஒரு கிடை கோடு வரைஞ்சிட்டு இப்ப புள்ளி குறிக்க போறீங்க. எப்படி புள்ளி குறிக்க போறீங்க? இவத்துல ஒரு வெட்டு வெட்டுறீங்க. மாக்கொண்டு பண்ணி போட்டு இவரி 7 சென்டிமீட்டர் அளக்கு அடிமட்டத்தை வச்சு 7 சென்டிமீட்டர் அளந்தாச்சு. அளந்து எனக்கு 7 சென்டிமீட்டர் இடத்துல வரும்னு வச்சுக்கோங்க. இங்க எனக்கு பி. அது பிறகு இடத்த கொஞ்சம் லைட்டா இப்படி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கவர் ஆயிடாது. மார்க் பண்ணிட்டு இதுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளவு எங்களுக்கு தெரியும்? 7 சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர். இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நீ மார்க் பண்ணலன்னா இதையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோ. நான் சரி எப்படி எல்லாம் வரையறேனோ அப்படியெல்லாம் செய்யுங்க. அப்பதான் மார்க்ஸ் கிளீனா கிடைக்கும். இப்ப இதுதான் 7 சென்டிமீட்டர். அடுத்தது ஏபிசி கோணம் 60 பாகையா. ஏபிசி கோணம் 60 பாகைன்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப 60 பாகை ரெண்டு இடத்துல எடுக்கலாம். எங்களுக்கு இப்படி அடிச்சு போட்டு இப்படி அடிச்சோன்னு சொன்னா இந்த துண்டு 60 வர சான்ஸும் இருக்குது. அதே மாதிரி இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படிதான் நான் ரெண்டு எடுக்கிறேனே காமிச்சுக்கோ. ஓகேவா? 60 பாகை இப்படியும் எடுக்கலாம். அரைவட்டம் ஒன்று அடிச்சு போட்டு, சரி அரைவட்டம் ஒன்று அடிச்சு போட்டு அந்த அளவு மாறாம இப்படி ஒரு அரைவட்டம் அடிச்சு போட்டு அந்த அளவு மாறாம இந்த புள்ளியில வச்சு இப்படி கீத்து வெட்டினாலும் இதுவும் ஒரு 60 பாகை தான். அதே மாதிரி இன்னொரு அரைவட்டம் ஒன்று அடிச்சு போட்டு அந்த அளவு மாறாம, சரி எப்படிதான் இப்படி ஒரு அரைவட்டம் அடிச்சு போட்டு அந்த அளவு மாறக்கூடாது. இந்த புள்ளியில வச்சு இப்படி வெட்டி இங்கால போனாலும் இதுவும் 60 பாகை தான். சோ இது 60 பாகை இருந்தா இது எவ்வளவு பிள்ளை? 120 பாகை. ஒரு நேர்கோடுன்ற ஒட்டுமொத்த கோணம் எவ்வளவு? நேர்கோடுன்ற கோணம் எவ்வளவு? 180 பாகை. இது 60னா இது 120. ஆக ரெண்டு பேரும் 180. அப்ப இது 60னா இது 120. சரியா? இப்ப இந்த 60 விஷயம் இங்கால போகுமா இங்கால போகுமான்னு தெரியாது. ஆனால் எப்படியுமே இங்காலதான் போக வாய்ப்பு இருக்கு. இங்காலையும் போகலாம் இங்காலையும் போகலாம். ஏன் இங்கால போக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாடா, ஏபிசி இப்படித்தானே வருது. இங்காலே வரலாம், பட் இங்கால போனதுன்னு சொன்னா அங்க 120 ஆயிரும். இங்கால போனதுன்னு சொன்னா அகக்கோணம் 120 ஆயிரும். பட் அகக்கோணம் எத்தனை வரணும்? 60. 60ன்னு சொன்னா எப்படி அடிப்பீங்க? இந்த மையத்துல இருந்து கவரேபர் வச்சு ஒரு அரைவட்டம் அடிப்பீங்க. ஒரு அரைவட்டம் அடிச்சு போட்டு இப்படி அரைவட்டம் அடிச்சு போட்டு அந்த அளவு மாறாம சரியா இந்த புள்ளியில வச்சு இப்படி ஒரு வெட்டு. சரியா? நான் வரைஞ்சிட்டு வெட்டுறேன். அப்பதான் எனக்கு லேசா இருக்கு. இல்லாட்டி எனக்கு மாறி இருந்துள்ளால் அத இப்படி வெட்டியாச்சு. இதுதான் இப்ப எவ்வளவு? 60 பாகை. இதை நோட் பண்ணிக்கணும். இப்ப இது எவ்வளவு பிள்ளைகள்? 60 பாகை நோட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் சொல்றான் பிசி சமன் 5 சென்டிமீட்டரா. இது 7 சென்டிமீட்டர் தான். இந்த புள்ளியில இருந்து சரி அளந்து எடுப்பீங்க. 5 சென்டிமீட்டர் இங்க வரும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு 5 சென்டிமீட்டர் வருது. சரியா? இந்த புள்ளியில இருந்து சரியா 5 சென்டிமீட்டர். சோ அதையும் குறிச்சுக்கோ. வட்டாரியை பயன்படுத்தி 5 சென்டிமீட்டர் எடுக்கணும். ரெண்டு வகையில செய்யலாம். ஒன்று அடிமட்டத்தை எப்படி வச்சுக்கோட்டோ, சரியா 1 சென்டிமீட்டர் அந்த முன் கோணர் இருக்குதானே, 1 சென்டிமீட்டர் அளக்கிறதுக்கு முன் கோணர் அவத்துல வச்சு அளந்து 5 சென்டிமீட்டர் வச்சு இப்படி வெட்டவுமே இல்லையே, சும்மா அப்படியே வச்சு பார்த்து மார்க் பண்ணி விட்டு லைட் அப்படி கீறி விட்டாலும் பரவாயில்லை. எப்படியோ 5 சென்டிமீட்டர் வந்தா சரி.
சரியா? ஓகே சார். ஓகே, இப்ப இது 5 சென்டிமீட்டர். இப்போ இந்த புள்ளி தான் யாரு? சி. யாரா? சி. இப்போ இந்த புள்ளியையும் இதே புள்ளியை இணைக்க போறோம். இணைச்சாச்சு. இப்போ இது 60 பாகம். சரியா? இது ஏபி சமன் 7 சென்டிமீட்டர். ஓகே, பிசி சமன் எத்தனை? 5 சென்டிமீட்டர். இதால செல்லு பாப்போம். அவனத்துல வந்தத வரைஞ்சு கொட்டி பாலந்து செல்லு. ஃபர்ஸ்ட்க்கு வரைங்க. ஆரத்தை சொல்லு. ஓகே, அடுத்த கேள்வி. A, B எனும் இரு புள்ளிகளிலும் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைக. A, B இவங்க ரெண்டு புள்ளியில இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரையட்டுமா? ஓகேவா? கவனிச்சுக்கோ. இது என்ன சொல்றாங்கன்னா, A இந்த புள்ளியில இருந்தும் இந்த புள்ளியில இருந்தும் இந்த புள்ளி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற சமதூரத்தில் அசையும் புள்ளின்னு சொன்னா கவராய்க்குறை இப்படி வச்சு கொஞ்சம் நீட்டி இப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு வெட்டு, அது பிறகு அளவு மாறாம இந்த புள்ளியில வச்சு இப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு. சோ நான் டெஸ்டுக்கு வரைஞ்சிட்டு எனக்கு வெட்டி காட்டுறேன். எப்படி போ? இந்த கோடு எப்படி வந்துச்சுன்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? கவராய்க்குறை இப்படி வச்சு இப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு வெட்டு வரும். அதே மாதிரி இங்கால இந்த புள்ளியில இந்த பி புள்ளியில இருந்து கவராய்க்குறை வச்சு அது அளவு மாறாம இப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு வெட்டு இப்படி போகும். சோ இந்த ரெண்டு புள்ளியை இப்படி மார்க் பண்ணி போட்டு வெற்ற இந்த ரெண்டு புள்ளியை மார்க் பண்ணி போட்டு ஒரு கோடன் அடிச்சீங்கன்னு சொன்னா இவரும் இவரும் பருமல்ல சமனா இருப்பார். சோ இங்க இருந்து இவர் கலந்து அடிச்சுன்னா 3.5 சென்டிமீட்டர் வந்துருக்கணும். செக் பண்ணி பாருங்க அடிச்சுட்டு. அடுத்த கேள்விக்குள்ள போவாங்கடா. அடுத்த கேள்வி என்ன கேட்கிறான்? இதே போல் B, C எனும் இரு புள்ளிகளில் இருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைக. வரைவோமா? B, C B C எங்கடா இருக்குது? B, C இவங்க ரெண்டு பேருக்கும் சரியா? இவங்க ரெண்டு பேருக்கும் சமதூரத்தில் அசையும் புள்ளின்னு என்ன செய்வீங்க? இப்ப இந்த B புள்ளியில இருந்து இப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு வெட்டு, அதே அளவு மாறாம C புள்ளியில இருந்து இப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு, அதாவது இப்படிவே வெட்டணும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் கோட்டை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டிக்காட்டு. சரியா? சும்மா நான் ஃபர்ஸ்ட் கோட்டை வரைஞ்சிட்டு அப்புறம் வெட்டுறேன். இப்ப பாருங்க, இந்த B புள்ளியில இருந்து இப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு வெட்டு, அதுமாதிரி இந்த C புள்ளியில இருந்து இப்படி ஒரு வெட்டு இப்படி ஒரு வெட்டு. சோ இந்த ரெண்டு புள்ளியை இணைக்கிறது தான் சமனா இருக்கு. சோ இவரும் பருமல்ல சமனா இருப்பாரு. இங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 2.5 சென்டிமீட்டர், இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் வரும். குயிக்கா வரைங்க பாப்போம். அடுத்த கேள்வி என்ன சொல்றான்? மேலே 3 இந்த 3 வரையப்பட்ட ஒழுக்குகள் சந்திக்கும் புள்ளியை O என பெயரிடுக. ஓகேவா? இப்ப கவனி, இப்ப இந்த ரெண்டு ஒழுக்கும் சந்திக்கிற புள்ளியை O பெயரிடுமா? அப்ப யார் வருவாங்க? இவர் தான் மையம். இவர் தான் O. புள்ளியை புரியுங்க. புரிஞ்சுட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஓ பிக்கும் சிக்கும் இடையில நாங்க இடைவெட்டு வரைஞ்சோம் தானே? செங்குத்து இருக்குதாக்கியோ. ஓ, அதுல வந்துட்டு ஒரு சைடுல நீளம் எத்தனை? 2.5. சரி சார். சரியா? இப்போ இவர மையமாகவும் சரியா ஏதாவது ஒரு புள்ளி யாரையாகவும் வச்சு
அடிங்க பாப்போம் சுற்றுவட்டம் வருதாண்டு. அப்பதான் உங்களோட முக்கோணி சரி. மைக்கேல் ஆஃப் பண்ணிக்கோங்க. போ. என்ன சொல்றான்? தரம் 9 மாணவர்களின் கூட்டமாக்கப்படாத புள்ளி தொகுதி பின்வருமாறு. கூட்டமாக்கப்படாத புள்ளி தொகுதி பின்வருமாறு. எப்படி கேட்கிறான்? 18 முதலாவது 6ஆம் 18ஆம் முதலாவது 18 சரியா? இதுக்கு முன்னுக்கு இதை எடுப்போம். முதலாவது விஷயம், இது எதுக்குள்ள வரும்? தரவுகளை வகை குறித்தல், அப்படித்தானே? என்னக்குள்ள வரும்? 28வது யூனிட். வெரி குட். 28ஆம் யூனிட் தரவுகளை வகை குறித்தல், வகை குறிப்பும் விளக்கம் அளித்தலும். வெரி குட். குறிப்பும் விளக்கம் அளித்தலும். எத்தனையாம் யூனிட் பிள்ளைகள்? 28. 28. கூட்டமாக்கப்படாத புள்ளி தொகுதி பின்வருமாறு. 18, 17, மறுபடி 18, மறுபடி 10, மறுபடி 20, மறுபடி 11, மறுபடி 17, மறுபடி 13, 18, 15. ஓகே. இத்தரவு தொகுதியின் ஆகாரம் யாது? முதலாவது ஆகாரம் யாது? சரியா? இப்ப இந்த தரவு தொகுதியை முதலாவது நாங்க என்ன செய்ய போறோம்? இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான்னு சொன்னா இதை ஒன்று ஏறு வரிசைப்படுத்தணும் அல்லது இறங்கு வரிசைப்படுத்தணும். ஏறு வரிசைப்படுத்தணும், இன்னொன்று இறங்கு வரிசைப்படுத்தணும். சரியா பிள்ளை? ஏறு வரிசைப்படுத்தினா சின்னத்துல எது பெருசு இருக்கணும்? இந்த இலக்கத்துல யாரு சின்னது? யாரு? 10. 10. வெரி குட். 10 அப்படியே கூட்டிட்டு போறோம். 10 வெட்டிடுவோம். 10 பேர் யாராவது இருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல. அடுத்தது 11 இருக்குதா? ஓ சார். 11. அதுக்கப்புறம் 11 இருக்கா? 13. 12 இல்ல, அடுத்தது 13. ஓகே. 13 பேர் யார் சொல்லிருக்காங்களா? இல்ல. 14 இருக்குதா? இல்ல. 15. 15. வெரி குட். 16 இருக்காடா? இல்ல. 17. இருக்கு. ஓகே 17. இன்னொரு 17 வேற என்ன சொல்லிருக்கா? ஓ அந்த 17 வேற இருக்கா? இல்ல. 18 இருக்கா? ஓ. மறுபடி இருக்குதா? ஓ. மறுபடி இருக்குதா? ஓ மறுபடி இல்ல. 19. இல்ல. 20. 20. இதுல முதலாவது ஆகாரம் கேட்டா. ஆகாரத்துக்கு முன்னுக்கு பீச்சுன்னு பாப்போமே. பீச்சுன்னா என்ன பிள்ளைகள்? ஆக கூடிய பெருமானத்தில இருந்து ஆக குறைஞ்ச பெருமானத்தை கழிக்கிறதா பீச். பெருமானத்தை கழிச்சால் நாங்க வருவோமே, சும்மா கேள்விக்கு வரும்போது சும்மா சின்ன விஷயம் பார்த்து வருவோம். பீச் வீச்சுன்னு சொன்ன என்ன? ஆக கூடிய பெருமானம் யாரு? இவரு 20ல இருந்து. ஆக குறைஞ்ச பெருமானம் யாரு? 10. இதை கழிக்கிற விஷயம் உயர்வு பெருமானத்திலிருந்து இழிவு பெருமானத்தை கழிக்கணும். வெரி குட். உயர்வு பெருமானம் சொன்னா இவங்க, இவர்தான் உயர்வு பெருமானம். வெரி குட். இழிவு பெருமானம் யாரு? இவர் இழிவு பெருமானம். சோ உயர்வு பெருமானத்திலிருந்து இழிவு பெருமானத்தை கழிச்சீங்கன்னு சொன்னா வீச்சு வரும். படிச்சிருக்கீங்க என்னடா? படிச்சிருக்கீங்க. அதை தொடர்ந்து அடுத்து பார்ப்போம். இரண்டாவது விஷயம் ஆகாரம். ஆகாரம் சொன்னா இதுல ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வீட்டுகள். என்ன பிள்ளை? ஒவ்வொருமே ஒவ்வொரு வீட்டுகள் தானே. இது ஒரு வீட்டு, இது ஒரு வீட்டு, இது ஒரு வீட்டு. அதிகபட்ச தடவையாக வந்த வீட்டுக்கள் தான் ஆகாரமா இருக்கு. இதுல அதிகபட்சமாக வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்ல அதிகமா வந்த நம்பர் யாரு? 18. 18 எத்தனை மடங்கு வந்திருக்காங்க? 3 தடவை. சோ இதுல இருக்கிற ஆகாரம் யாரு பிள்ளைகள்? 18. ஆகாரம் ஆகாரம் சமன் 18. மூணாவது கேள்விக்குள்ள போகும்பா. மூணாவது கேள்வியில எங்கள்ல மூணாவது அதுல எத்தனாவது பாப்போம்பா. ஓகே
இடையம் யாது? ஓகே, இடையம் கேக்குறான். இடையம் என்னடா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இந்த ஏறு வரிசைப்படுத்தி அல்லது இறங்கு வரிசைப்படுத்தும் போது சரியா இந்த வரிசையில நடுவுல இருக்கிறாள் தான் இடையம். இந்த வரிசையில நடுவுல யார் இருப்பாங்களோ அவங்க தான் இடையம். சரியா, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் பாரு. இப்ப முதலாவது சமன்பாடுக்கு முன்னுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். 20 10 11 18 18 13 18 15 17 17. இப்ப இதுக்குள்ள நடுவுக்குள்ள யார் நம்பர் இருக்கா? இல்ல. 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 சோ சமன்பாடு பிரயோகிக்கப்படும். இடையம் சமன் n சக 1க்கு 2. 2. சோ n அப்படின்னு சொல்றது யாரா? ஒட்டுமொத்த ஈட்டிக்கட எண்ணிக்கை. வீட்டுக்கல்ற எண்ணிக்கை. வெரி குட். ஒட்டுமொத்த வீட்டுகள் எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10. சக 1க்கு 2. சோ 10ஐயும் 1ஐயும் கூட்டினா 11. 11 ரெண்டா பிரிச்சதுல 5.5 மீட்டர். 5.5. 5.5 வீட்டு யாரு? இவங்களுக்கு 2 இடைப்பட்ட வீட்டு யாரு? 17.5 17.5. ஏ 17க்கும் 17க்கும் இடைப்பட்டது யாரு? 17.5. அல்லது வேறு விதத்துல கண்டுபிடிக்கலாம். ஓ சார், எப்படி? அந்த 17 17 கூடி 2 ஆள பிரிச்சால். வெரி குட். 17 17 கூடி 2 பிரிச்சதுனே 17 17 கூடு 7 14 4 ஒன்று மிச்சம் 3 34 ரெண்டா பிரிச்சதுனே என்னடா? 17. இல்லையே 17 வா? என்ன வரும்? 2 பேருக்கு நடுவுலடா. சரி, இதை விடுங்களே, இதை வேணாம் விடுங்களே. இந்த விஷயம் ஓகேவா? 2 பேருக்கு நடுவுல சொன்னா இங்க 17 இங்க 17. குழம்புது. ஓ 17க்கும் அப்படி நடுவுலண்டா 17.5 அதுக்கப்புறம் 18 தானே சார் வரணும்? 17க்கும் 17க்கும் நடுவுல அப்படி 17 தான் வரும். 17 தான் வரும். சரி, நாங்க ஒன்று கூட்டினோமா? ஒன்றை கூட்டிட்டு தானே 2 ஆள பிரிக்கணும். ஓ 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 சக 1 11. 11 ரெண்டா பிரிச்சா 5.5வது வீட்டு. 5.5வது வீட்டு சொன்னாடா கொஞ்சம் இரு. சரி சரி சரி, இங்க பாரு இங்க பாரு. 17.5 இல்ல பிள்ளைகள், 5.5வது வீட்டுன்னு சொன்னா இங்க பாரு. இது எத்தனாவது வீட்டு? முதலாவது. இது 2 3 4 இது 5. 5.5 சொன்னா இத நேரடில குடி, அதாவது முழுமையா இருக்கு. 5 சொல்றது அதிகம், அதாவது border. இந்த நேரடினா இது முழுமையாகினா எத்தனை வரும்? 6. மட்டன் தட்டல் படிச்சிருக்கமா? ஓ ஓகே, அப்ப 6வது யாரு? 17. இப்போ ஓகேவா? ஓகே சார். ஓ சார், நான் ஓகே. சொன்ன மாதிரி இவங்க 2 பேரையும் கூட்டி 2ஆல பிரிப்பாங்க. கூட்டி எத்தனை பிள்ளை? 34. 34 ரெண்டா பிரிச்சா 17. வெரி குட், வந்தாச்சு. 5.5 சொல்றது 17.5 இல்லடா, 5வது ஈட்டு. சரியா? அப்படின்னா இவரு தான் வருவாங்க. அதாவது 5.5 விட கூடன்னு சொன்ன யாரு? முழுமையாக்கினா 6. 6வது ஈட்டு யாரு? 17. இப்போ கிளியரா? இப்போ டவுட்டா? இல்ல சார், கிளியர். அடுத்த கேள்விக்குள்ள போமா. சார் 5.4 வந்தாலும் 5.4 வந்துச்சுன்னு சொன்னா இவராயிடுவார். மறுபடியும் ஒரே பெருமானம் தானே. ஒருவேளை எப்படி வச்சுக்கோங்க, வேற கணக்கு. சும்மா சொல்றேன், 16 17 வச்சுக்கோங்களேன்.
இட பெருமானம் வந்துட்டு 5.4 வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த 5வது விட்டு, இது 6வது விட்டுன்னு வச்சுக்கோங்க. இது 5வது விட்டு, இது 6வது விட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 5.5 அதாவது 5.4 வந்துட்டு இப்படி பார்க்கும்போது 5.4 சொன்னா 5 விட 4 நிமிஷம் குறவு தானேடா. ஓ ஓ சார் பாருங்க 5 விட குறவுன்னு போதும். இதை நேர என்ன அதாவது முழுமையாக எத்தனை வரும்? 5 5. சோ இங்க இருக்கிற 5வது விட்டு யாரு? 16 16 இப்ப கிளியரா? ஓ சார் வேற யாருக்கு சவுண்ட் ஓ டவுட் இருக்கா? சார். டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். ஓகே. இடை யாது. அடுத்த கேள்வி கேக்குறாங்க. இடை யாது. இடை இங்கிலீஷ் என்ன? படிச்ச சொல்லு சமன்பாடு. இடை இடை சமன். எல்லாத்தையும் கூட்டி அதை 2ஆல பிரிக்கணும். வெரி குட். இது அவ்வளவுத்தையும் கூட்டி இதுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை அளவு பிரிக்கிறேன். இது அவ்வளவுத்தையும் கூட்டினா எத்தனை பாப்பாங்க? ஓகே. 10 10 11 21 21 13. சரி இத ஆர்டர் பண்ணி கூட்டுவாங்களே. 10 11 13 15 15 17 17 18 18 18 20. சரியா? பாருங்க 10 11 13 15 17 17 18 18 18 20 கூட்டுமா? 1 3 கூட்டினா 4 4 5 9 9 மேலும் 16 16 மேலும் 23 23 8 31 31 8 39 39 8 47. சரியா? ஓ சார். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 9 2 11 11 4 15 157 ஆச்சு. ஓம் ஓ சார். சார். ஓ சார். ஓகே. அப்ப இடை என்ன பிள்ளைகள்? இடை என்ன அர்த்தம்? இடை சமன் ஒட்டுமொத்த பெருமானம். என்னோட ஒட்டுமொத்த பெருமானம் எவ்வளவு? 157. இதுல ஒட்டுமொத்த ஆட்கள் எத்தனை பிள்ளைகள்? 10. சரி, 10. ஒட்டுமொத்த பெருமானத்தை ஒட்டுமொத்த ஆட்களால பிரிச்சோம்னு சொன்னா இடை வரும். அப்போ 157 10 பிரிச்சு என்ன வரும்? 15.7 வரும். இங்க பாரு 10 பிரிச்சு வரும். 1 ஒரு 10 10 5 மிச்சம் 57. 57க்குள்ள 10 எத்தனை தடவை இருக்குது? 5 தடவை. எத்தனை? 50 50. 5 தடவை. ஓகே. 57 நம்ம போனா 7. 7க்குள்ள 10 இருக்குதா? இல்ல. அவங்க தசம் வச்சா 70. 70க்குள்ள 10 எத்தனை தடவை இருக்கு? 7 தடவை 7 தடவை. 7 தடவை. சோ 15.7. 15.7 வந்துட்டா? ஓ சார் வந்துட்டு கிளியரா? 15.7. ஓ சரியா? சார் கிளியர் ஓ சார். ஓ சார். அடுத்த கேள்வி போவோம். இடையிலிருந்து சரியா 15 மாணவர்களின் மொத்த புள்ளியை காண்க. சரி, இப்ப இடையை வச்சு 15 மாணவர்களின் மொத்த புள்ளியை காண்க அப்படின்னு சொன்னா இடையை காண்கிட்ட எவ்வளவு? 15.7. இது அடிப்படையா வச்சு 15 மாணவர்களின் மொத்த புள்ளியை கண்ட எப்படி பாருங்க. கேள்வி விளைஞ்ச அர்த்தம் அதோட கேள்வி கூட்டணுமா விளைஞ்ச சார் அர்த்தம் அர்த்தம் கேள்வியோட அர்த்தம் விளைஞ்ச பிள்ளை. இல்ல சார் விலங்கல்ல இங்க பாரு, அவன் கேக்குறான்டா இடையிலிருந்து 15 மாணவர்களின் மொத்த புள்ளியை காண்க. இடையிலிருந்து மீன்ஸ் இப்ப இடையை கண்டுட்டமா? இடையை ஓ சார் கண்ட 15.7. 7 இது வந்துகிட்டு என்னது? 10 மாணவர்கள் தானே? டேய் யோசிங்கடா. இங்க பாரு, இந்த கேள்வி நல்லா விளையும். சரியா? இந்த கேள்வி நல்லா விளையுமா? இங்க பாருங்க, இப்ப நாங்க இடை கண்டுபிடிச்சிருக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோ. டேய் நல்லா கவனிச்சுக்கோ, ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்ப இடை கண்டுபிடிச்சிட்டோம் என்ன? 15.7. இது ஒத்துக்கொள்றீங்களா? 15.7 இது ஒத்துக்கொள்றியா? ஓகே சார். ஓகே. இந்த இடையில விஷயம் என்ன? சராசரியா ஒரு மாணவன் எடுத்த புள்ளி தானே இது. ஒருத்தன் 10 எடுத்திருக்கான்,
11 எடுத்திருக்கான், 13 எடுத்திருக்கிறான், 15 எடுத்திருக்கிறான், 18 எடுத்திருக்கான், 20 எடுத்திருக்கிறான். இடையில என்ன சராசரியா அன்னளவா ஒருத்தன் 15.7 மார்க்ஸ் எடுத்திருக்கிறான். இதான் அதுக்கான அர்த்தம். இது கிளியரோ? ஆம் சார். இதுல எப்படி இருக்கா? இல்ல தானே? அதாவது ஒருத்தன் 15.7 எடுத்திருக்கான் பொதுவா போனா, ஆனா உண்மையா அப்படி இல்ல. உண்மையா 10 எடுத்திருக்கான், 11 எடுத்திருக்கான், 13 எடுத்திருக்கான். நான் கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் என்ன, பொதுவாக எல்லாருக்கும் சமமா கொடுக்கணும்னு சொன்னா 15.7. இந்த 15.7 விஷயம் எத்தனை மாணவர்கள்? 10 மாணவர்கள் தான். இது அவ்வளவு எத்தனை மாணவர்கள்? 10. இல்ல சார் ஒரு மாணவர்த டேய், இந்த 15.7 இடையே வந்துட்டு ஒட்டுமொத்தம் எத்தனை மாணவர்கள்? 10 மாணவர்கள். 15.7 இடை ஒட்டுமொத்தம் எத்தனை மாணவர்கள்? அந்த இடை 10 மாணவர்கள் தான். அதைத்தான் நான் கேட்கிறேன். இந்த 10 மாணவர்கள், அந்த ஒட்டுமொத்த 10 மாணவர்கள் இடை தான் வந்துகிட்டு 15.7. அதுக்கான அர்த்தம் என்ன? ஒருத்தன் 15.7 எடுத்திருப்பான் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆள் 15.7 எடுத்திருப்பான்னு சொன்னா, ஒருவேளை 15 பேர் இருந்திருப்பதும் 15 பேர் இருந்திருந்தா அவங்களோட ஒட்டுமொத்த கூட்டுத்தொகை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. ஒருத்தன் 15.7 சொன்னா 15 பேருக்கு பாப்போமே, இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களா? இதே மார்க்ஸ் எடுத்தார்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களா? எத்தனை பேரு? 15 பேரா? 15 பேர் எடுத்தா எவ்வளவு வந்திருப்பாங்க? அப்ப என்ன செய்வாய்? 15.7 15 பெருக்கப்பட்டு 5 3 மிச்சம் 5 25 25 3 எத்தனை? 28 கட்டு 2 மிச்சம் 5 5 5 2 7 ஓரே 7 ஓரஞ்சு 5 ஓரொண்டு 5 8 மேலே கூட்டினா 15 5 ஒண்டி மிச்சம் 7 மணி கூட்டினா 12 அந்த ஒண்டையும் கூட்டினா 13 3 ஒண்டி மிச்சம் 2. ஒரு தசமதானம் எனக்கு வச்சோம் வச்சா 235.5 அவங்களோட ஒட்டுமொத்த மார்க்ஸாக இருக்கும். இந்த கேள்வி என்ன இன்னொரு கவலைங்க படுத்து நமக்கு விளங்கி இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் நான் இன்னொருக்கா சொல்லி தரேன், கவனி.